என் பெயர் சித்ரா. இன்று நான் என் வாழ்க்கையில் நடந்த பயங்கரமான சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நான் 36 வயதான பெண். நான் அரசு அலுவலகத்தில் கணக்கு பிரிவில் பணியாற்றி வருகிறேன். என் கணவர் ராஜேஷ் அரசு ஊழியர். அவர் வருவாய்த்துறையில் பணியாற்றுகிறார். அவர் வேலை விஷயமாக அடிக்கடி வெளியூர் சென்று விடுவார். சில சமயம் வாரக்கணக்கில் வீட்டிற்கு வராமல் இருப்பார். அதை எண்ணி நான் தினமும் கவலையில் இருந்தேன். அவர் வீட்டிற்கு வந்தாலும் அவருக்கு வேலை நிறைய இருக்கும். அவர் என்னுடன் நேரம் செலவிடுவது அரிது. எங்களுக்கு 5 குழந்தைகள், 3 மகள்களும் 2 மகன்களும். என் மூத்த மகள் மீனாட்சிக்கு 28 வயது. அவளுக்கு 6 வருடங்களுக்கு முன்பு திருமணம் ஆகிவிட்டது. அவள் கோவையில் கணவருடன் வசிக்கிறாள். என் 2வது மகள் லட்சுமிக்கு 26 வயது. அவளும் திருமணமாகி சேலத்தில் வசிக்கிறாள். என் 3வது மகள் ரேகாவுக்கு 23 வயது. அவளும் திருமணமாகி மதுரையில் வசிக்கிறாள். என் மகள்கள் அனைவரும் தங்களது குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள். ஏதாவது திருவிழா அல்லது விசேஷம் என்றால் மட்டும் எங்கள் வீட்டிற்கு வந்து செல்வார்கள். என் மூத்த மகன் வினோத்குமார். அவனுக்கு 22 வயது. அவன் பொறியியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறான். என் இளைய மகன் ராகவனுக்கு 16 வயது. அவன் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். என் மகன் வினோத்குமாரை பற்றி நான் விரிவாகச் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த கதையில் அவன் முக்கிய பாத்திரம். வினோத் மிகவும் அழகான தோற்றம் கொண்டவன். அவனுக்கு 5 அடி 10 அங்குல உயரம். அவனது உடல் மிகவும் நேர்த்தியாக இருக்கும். அவன் தினமும் உடற்பயிற்சி செய்வான். அதனால் அவனது தோள்கள் அகன்று இருக்கும். அவனது கைகள் வலுவாக இருக்கும். வினோத்தின் சருமம் மிகவும் மென்மையான பொன்னிறம். அவனது முகம் அழகாக இருக்கும். அவனது நெற்றி பரந்திருக்கும். அவனது புருவங்கள் அடர்த்தியாகவும் வளைவாகவும் இருக்கும். அவனது கண்கள் பெரியவை. அவை அடர்ந்த கருப்பு நிறம். அவனது கண்களில் ஒரு வித ஒளி தெரியும். அவன் சிரிக்கும்போது அவனது கண்கள் சிறுத்து குறும்பாக தெரியும். அவனது மூக்கு நேர்த்தியாக இருக்கும். அவனது உதடுகள் மெல்லியதாகவும் சிவந்ததாகவும் இருக்கும். அவன் சிரிக்கும்போது அவனது முகம் முழுவதும் பிரகாசிக்கும். வினோத்தின் தலைமுடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் இருக்கும். அவன் தன் முடியை பக்கவாட்டில் சீவி வைத்திருப்பான். அவனது கழுத்து நீளமாகவும் வலுவாகவும் இருக்கும். அவனது கைவிரல்கள் நீளமாகவும் அழகாகவும் இருக்கும். அவன் நடக்கும் விதம் மிகவும் நேர்த்தியாக இருக்கும். அவனிடம் ஒரு இயல்பான கம்பீரம் இருக்கும். வினோத் எப்போதும் சுத்தமான உடை அணிபவன். அவன் எளிமையான சட்டை மற்றும் பேண்ட் அணிவான். ஆனால் அவன் அணியும் எந்த உடையிலும் அவன் அழகாக இருப்பான். அவன் கல்லூரிக்கு செல்லும்போது எப்போதும் சுத்தமாக இஸ்திரி செய்யப்பட்ட சட்டை பேண்ட் அணிந்து செல்வான். வீட்டில் இருக்கும்போது டி-ஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் அணிவான். வினோத்தின் குரல் ஆழமானது. அவன் பேசும்போது அவனது குரலில் மென்மையும் மரியாதையும் தெரியும். அவன் எப்போதும் மிகவும் பணிவாக பேசுவான். அவன் யாரிடமும் கோபமாக பேசியதில்லை. அவனது சிரிப்பு மிகவும் இனிமையானது. அவன் சிரிக்கும்போது அவனது முழு முகமும் மாறிவிடும். அவனது கண்களில் மகிழ்ச்சி தெரியும். என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் மிகவும் சாதாரணமான பெண். என் உயரம் 5 அடி 4 அங்குலம். நான் மெலிந்த உடல் அமைப்பு கொண்டவள். என் எடை 50 கிலோவுக்கு குறைவாக இருக்கும். என் சருமம் பளபளப்பான கோதுமை நிறம். சூரிய ஒளியில் நின்றால் என் சருமம் பொன்னிறமாக மின்னும். என் முகம் ஓவல் வடிவானது. என் நெற்றி பரந்திருக்கும். என் புருவங்கள் இயற்கையாகவே வளைந்து அழகாக இருக்கும். என் கண்கள் பெரியவை. அவை அடர்ந்த கருப்பு நிறம். என் கண்களில் எப்போதும் ஒரு அமைதி தெரியும். என் மூக்கு சிறியதாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். என் கன்னங்கள் சற்று குழிந்திருக்கும். நான் சிரிக்கும்போது என் கன்னங்களில் சிறிய குழி விழும். என் உதடுகள் சற்று பருத்திருக்கும். அவை இயற்கையாகவே சிவப்பாக இருக்கும்.
என் தலைமுடி மிகவும் நீளமானது. அது என் இடுப்பு வரை வரும். என் முடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் இருக்கும். நான் என் முடியை எப்போதும் நன்றாக சீவி பின்னிக் கொள்வேன். சில சமயம் கொண்டையாக கட்டிக்கொள்வேன். அலுவலகத்திற்கு செல்லும்போது என் முடியை இறுக்கமாக பின்னி கட்டிக்கொள்வேன். வீட்டில் இருக்கும்போது தளர்வாக பின்னிக்கொள்வேன். என் கழுத்து நீளமானது. அதில் சில தங்க நகைகள் அணிந்திருப்பேன். என் கைகள் மெல்லியதாக இருக்கும். என் விரல்கள் நீளமாக இருக்கும். நான் சில வளையல்கள் அணிவேன். என் கால்கள் நேர்த்தியாக இருக்கும். நான் நடக்கும்போது மிகவும் கம்பீரமாக நடப்பேன். நான் எப்போதும் எளிமையான சேலை அணிபவள். அலுவலகத்திற்கு செல்லும்போது மிதமான நிற சேலைகள் அணிவேன். வீட்டில் இருக்கும்போது வசதியான பருத்தி சேலைகள் அணிவேன். என் சேலையின் நிறம் பெரும்பாலும் வெளிர் நீலம், பச்சை அல்லது கிரீம் நிறமாக இருக்கும். நான் அதிக நகைகள் அணிய மாட்டேன். சிறிய காதணி, தாலி, சில வளையல்கள் மட்டுமே. என் முகத்தில் எப்போதும் ஒரு அமைதியான புன்னகை இருக்கும். என் கண்களில் கனிவு தெரியும். நான் பேசும்போது மிகவும் மென்மையாக பேசுவேன். என் குரல் இனிமையானது. நான் யாரிடமும் கோபமாக பேசியதில்லை. எப்போதும் பொறுமையுடன் பேசுவேன். நான் சிரிக்கும்போது என் கண்கள் சிரித்து அழகாக தெரியும். நானும் என் மகன் வினோத்தும் மிகவும் நெருக்கமான நண்பர்கள் போல பழகினோம். இது அவன் சிறு வயதிலிருந்தே. அவன் எந்த விஷயத்தையும் என்னிடம் மனம் விட்டு பேசுவான். அவனுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேட்பான். அவனுக்கு ஏதாவது கவலை இருந்தால் என்னிடம் பகிர்ந்து கொள்வான். நானும் அவனை என் நண்பனாக கருதினேன். வினோத் காலையில் கல்லூரிக்கு செல்லும் முன் எனக்கு காபி கொண்டு வருவான். அவன் கல்லூரிக்கு செல்லும்போது என்னிடம் வந்து சொல்லிவிட்டு செல்வான். நான் அவனது சட்டையை சரி செய்து கொடுப்பேன். அவனது தலைமுடியை சீவி கொடுப்பேன். அவன் என்னிடம் வந்து கன்னத்தில் முத்தம் கொடுத்துவிட்டு செல்வான். இது எங்களுக்குள் இருந்த இயல்பான பழக்கம். மாலை அவன் கல்லூரியிலிருந்து வீடு திரும்பினால் நான் அவனுக்கு பிடித்த தின்பண்டங்களை கொடுப்பேன். அவன் என்னிடம் வந்து அமர்ந்து அன்று கல்லூரியில் நடந்த விஷயங்களை சொல்வான். அவனது நண்பர்கள் பற்றி சொல்வான். அவனது பேராசிரியர்கள் பற்றி சொல்வான். அவன் படிக்கும் பாடங்கள் பற்றி சொல்வான். நான் அமைதியாக அமர்ந்து கேட்பேன். சில சமயம் அவனுக்கு ஆலோசனைகள் கூறுவேன். வினோத் எனக்கு வீட்டு வேலைகளில் மிகவும் உதவி செய்வான். விடுமுறை நாட்களில் நான் சமையல் செய்யும்போது அவன் என் பக்கத்தில் அமர்ந்திருப்பான். அவன் காய்கறிகளை நறுக்க உதவுவான். அவன் பாத்திரங்களை எடுத்து கொடுப்பான். சில சமயம் அவன் சமையலில் சிறிது உதவி செய்வான். அவன் சாலட் செய்வான். அவன் ஜூஸ் தயாரிப்பான். நான் வீட்டை சுத்தம் செய்யும்போது வினோத் எனக்கு உதவுவான். அவன் துடைக்க உதவுவான். அவன் பொருட்களை எடுத்து வைக்க உதவுவான். அவன் கனமான பொருட்களை நகர்த்த உதவுவான். நான் அவனிடம் நீ வேலை செய்ய வேண்டாம் என்று சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அவன் அம்மா நான் செய்கிறேன் என்று சொல்லி செய்வான். சனிக்கிழமை மாலையில் நாங்கள் இருவரும் கடைக்கு செல்வோம். நான் வாரத்திற்கு தேவையான காய்கறிகளை வாங்குவேன். வினோத் என்னுடன் வருவான். அவன் பைகளை எல்லாம் தூக்கிக் கொண்டு வருவான். நான் பொருட்களை தேர்ந்தெடுக்கும்போது அவன் என்னிடம் இது வாங்கலாமா அது வாங்கலாமா என்று கேட்பான். சில சமயம் அவன் தனக்கு பிடித்த பொருட்களை காட்டுவான். நான் அவனுக்காக அவை வாங்குவேன். கடைக்கு செல்லும்போது நாங்கள் நிறைய பேசிக்கொண்டே செல்வோம். அவன் தன் எதிர்கால திட்டங்கள் பற்றி பேசுவான். அவன் பொறியியல் முடித்த பிறகு என்ன செய்யப் போகிறான் என்று சொல்வான். அவன் எந்த நிறுவனத்தில் வேலை செய்ய விரும்புகிறான் என்று சொல்வான். நான் அவனது கனவுகளை கேட்டு சந்தோஷப்படுவேன். அவனுக்கு ஊக்கம் கொடுப்பேன். வினோத் எனக்கும் பல உதவிகள் செய்வான். நான் அலுவலக வேலையால் களைப்பாக இருந்தால் அவன் என் காலை அமுக்கிக் கொடுப்பான். அவன் மிகவும் கனிவாக என் பாதங்களில் எண்ணெய் தடவி மசாஜ் செய்வான். அவன் என் தோள்களை தடவிக் கொடுப்பான். அவன் என்னை ஓய்வெடுக்க வைப்பான். அவன் நீ ஓய்வெடு அம்மா நான் வேலைகளை பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்வான்.
நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் வினோத் மிகவும் கவலைப்படுவான். அவன் என் அருகிலேயே அமர்ந்திருப்பான். அவன் எனக்கு மருந்து கொண்டு வருவான். அவன் எனக்கு நீர் கொண்டு வருவான். அவன் என் நெற்றியில் குளிர்ந்த துணியை வைப்பான். அவன் என்னை கவனித்துக் கொள்வான். அவன் அம்மா எனக்கு எதுவும் வேண்டுமா என்று அடிக்கடி கேட்பான். நானும் வினோத்துக்கு பல உதவிகள் செய்வேன். அவனுக்கு பிடித்த உணவுகளை நான் தினமும் சமைப்பேன். அவனுக்கு சாம்பார் சாதம் மிகவும் பிடிக்கும். அவனுக்கு பொங்கல் பிடிக்கும். அவனுக்கு தோசை பிடிக்கும். நான் இவை அனைத்தையும் அவனுக்காக செய்வேன். அவன் சாப்பிடும்போது நான் அவனை பார்த்து சந்தோஷப்படுவேன். அவன் என்னிடம் வந்து அம்மா மிகவும் ருசியாக இருக்கிறது என்று சொல்வான். அது கேட்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வினோத்துக்கு தேர்வு இருக்கும் நேரங்களில் நான் அவனுக்கு மிகவும் உதவுவேன். அவன் இரவு வெகுநேரம் வரை படிப்பான். நான் அவனுக்கு காபி கொண்டு போவேன். நான் அவனுக்கு லேசான தின்பண்டங்கள் கொடுப்பேன். அவன் படித்து முடித்து தூங்க செல்லும்போது நான் அவனது தலைமுடியை வருடிக் கொடுப்பேன். நான் அவனிடம் நன்றாக படி, கவலைப்படாதே என்று சொல்வேன். வினோத்தின் உடைகளை நான் கவனமாக துவைப்பேன். அவனது சட்டைகளை நான் நன்றாக இஸ்திரி செய்வேன். அவனது பேண்களை நான் மடித்து வைப்பேன். அவனது அறையை நான் சுத்தமாக வைத்திருப்பேன். அவனது புத்தகங்களை நான் அடுக்கி வைப்பேன். இவை அனைத்தையும் நான் அன்புடன் செய்வேன். வினோத் எனக்கு பிறந்த நாளில் எப்போதும் சிறப்பாக கொண்டாடுவான். அவன் எனக்கு பரிசுகள் வாங்கிக் கொடுப்பான். அவன் எனக்கு பூக்கள் கொண்டு வருவான். அவன் என்னை விசேஷமாக உணர வைப்பான். நானும் அவனது பிறந்த நாளில் அவனுக்கு பிடித்த உணவுகளை செய்வேன். நான் அவனுக்கு புதிய உடைகள் வாங்கிக் கொடுப்பேன். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் முக்கியமானவர்களாக இருந்தோம். இரவு நேரங்களில் நாங்கள் மாடியில் செல்வோம். அங்கே அமர்ந்து வானத்தை பார்ப்போம். நட்சத்திரங்களை எண்ணுவோம். நாங்கள் பல விஷயங்களை பேசுவோம். வினோத் தன் கனவுகள் பற்றி சொல்வான். அவன் எப்படி ஒரு பெரிய பொறியாளர் ஆக வேண்டும் என்று நினைக்கிறான் என்று சொல்வான். அவன் எப்படி நம் குடும்பத்தை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் என்று சொல்வான். நான் அவனிடம் என் இளமைக்கால கதைகளை சொல்வேன். நான் எப்படி வளர்ந்தேன் என்று சொல்வேன். எங்கள் குடும்ப வரலாறுகளை சொல்வேன். சில சமயம் மாலை வேளையில் நாங்கள் தோட்டத்தில் அமர்ந்திருப்போம். அங்கே பறவைகளின் ஓசையை கேட்போம். காற்றின் தென்றலை உணர்வோம். வினோத் என் தோளில் சாய்ந்து அமர்வான். நான் அவனது தலைமுடியை வருடிக் கொடுப்பேன். நாங்கள் அமைதியாக அமர்ந்திருப்போம். சில சமயம் மணிக்கணக்கில் அப்படியே இருப்போம். ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் இருவரும் சேர்ந்து தோட்டத்தில் வேலை செய்வோம். வினோத் மண் தோண்டுவான். நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவேன். நாங்கள் புதிய செடிகள் நடுவோம். நாங்கள் பூக்களை பார்த்து சந்தோஷப்படுவோம். வினோத் என்னிடம் இந்த பூ எவ்வளவு அழகாக இருக்கிறது பார் அம்மா என்று சொல்வான். நான் அவனிடம் ஆமாம் மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொல்வேன். நாங்கள் சேர்ந்து சினிமாவிற்கு செல்வோம். வினோத் எனக்கு பிடித்த நடிகர் நடிக்கும் படங்களை காட்டுவான். நான் அவனுக்கு பிடித்த படங்களை பார்ப்பேன். நாங்கள் சேர்ந்து பாப்கார்ன் சாப்பிடுவோம். வினோத் என் கையை பிடித்துக்கொண்டு நடப்பான். நாங்கள் மிகவும் நெருக்கமான தாய் மகன் உறவில் இருந்தோம். என் கணவர் அடிக்கடி வெளியூர் சென்றதால் வீட்டில் பல வேலைகளை நானும் வினோத்தும் சேர்ந்து செய்வோம். மின்சாரம் சரி செய்ய வேண்டும் என்றால் வினோத் செய்வான். பைப் சரி செய்ய வேண்டும் என்றால் வினோத் செய்வான். ஏதாவது கனமான பொருட்களை நகர்த்த வேண்டும் என்றால் வினோத் செய்வான். அவன் என்னை அம்மா நீ கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்று சொல்வான். அது கேட்கும்போது எனக்கு ஆறுதலாக இருக்கும். இப்படித்தான் எங்களது அன்றாட வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. நாங்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தோம். ஆனால் அது ஒரு தூய்மையான தாய் மகன் உறவு. அதில் எந்த தவறும் இல்லை. நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தோம். ஆனால் அது குடும்ப அன்பு. அந்த உறவுக்கு ஒரு எல்லை இருந்தது. அது ஒரு செவ்வாய்க்கிழமை.
அன்று காலை நான் எழுந்ததும் உடல்நிலை சரியில்லை என்று உணர்ந்தேன். எனக்கு லேசான காய்ச்சல் இருந்தது. தலைவலியும் இருந்தது. என் கணவர் ஏற்கனவே வெளியூர் சென்றிருந்தார். என் இளைய மகன் ராகவன் பள்ளிக்கு சென்றான். வினோத்துக்கு அன்று கல்லூரியில் விடுமுறை. அவன் வீட்டிலேயே இருந்தான். நான் அலுவலகத்திற்கு செல்ல முடியாது என்று முடிவு செய்தேன். நான் விடுப்பு கேட்டு போன் செய்தேன். வீட்டில் நானும் வினோத்தும் மட்டுமே இருந்தோம். வினோத் என்னிடம் வந்து அம்மா நீ நன்றாக ஓய்வெடு, நான் எல்லா வேலைகளும் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னான். காலை அவன் எனக்கு டீ கொண்டு வந்தான். அவன் எனக்கு டிபன் செய்து கொண்டு வந்தான். நான் படுத்திருந்த படுக்கையில் அமர்ந்து சாப்பிட்டேன். வினோத் என் பக்கத்தில் அமர்ந்து என்னுடன் பேசினான். அவன் என்னை சிரிக்க வைக்க முயற்சி செய்தான். அவன் சில நகைச்சுவையான விஷயங்களை சொன்னான். நான் சிரித்தேன். நான் சாப்பிட்டு முடித்தவுடன் வினோத் என் பாதங்களை மசாஜ் செய்தான். அவன் மிகவும் மென்மையாக என் கால்களை தடவினான். அதனால் எனக்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது. நான் அவனிடம் போதும் வினோத் என்று சொன்னேன். ஆனால் அவன் கேட்கவில்லை. அவன் இன்னும் சிறிது நேரம் தொடர்ந்தான். மதியம் ஆனது. வினோத் எனக்கும் தனக்கும் சாப்பாடு செய்தான். அவன் எளிமையான சாம்பார் சாதம் செய்தான். நாங்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு நான் சற்று நன்றாக உணர்ந்தேன். காய்ச்சல் குறைந்தது. நான் வினோத்திடம் நான் வெளியே வந்து அமர்கிறேன் என்று சொன்னேன். நாங்கள் இருவரும் வீட்டின் வெளியே உள்ள ஊஞ்சலுக்கு சென்றோம். அங்கே அமர்ந்து வேடிக்கை பார்த்தோம். சாலையில் செல்லும் வாகனங்களை பார்த்தோம். அண்டை வீட்டு நபர்கள் வருவதை பார்த்தோம். வினோத் என்னுடன் பல விஷயங்களை பேசினான். அன்று நாங்கள் மிகவும் சுதந்திரமாக பேசினோம். என் கணவர் இல்லை. என் இளைய மகன் இல்லை. எங்களுக்கு யாரும் தொந்தரவு செய்யவில்லை. நாங்கள் மணிக்கணக்கில் பேசினோம். நாங்கள் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். எங்களுக்குள் இருந்த பிணைப்பு இன்னும் வலுவானது போல தோன்றியது. மாலை ஆனது. சூரியன் மறைய ஆரம்பித்தது. வானம் சிவப்பாக மாறியது. காற்று குளிர்ந்தது. வினோத் என்னிடம் அம்மா நாம் உள்ளே செல்லலாம் என்று சொன்னான். நாங்கள் உள்ளே சென்றோம். உள்ளே நாங்கள் சோஃபாவில் அமர்ந்தோம். நாங்கள் தொடர்ந்து பேசினோம். பழைய காலம் பற்றி பேசினோம். என் சிறுவயது நினைவுகள் பற்றி பேசினோம். என் திருமணத்தை பற்றி பேசினோம். வினோத் தன் குழந்தை பருவம் பற்றி பேசினான். அவன் எப்படி வளர்ந்தான் என்று பேசினான். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது நேரம் சென்றது தெரியவில்லை. மணிக்கணக்கில் நாங்கள் அங்கேயே இருந்தோம். வினோத் என்னிடம் மிகவும் நெருக்கமாக அமர்ந்திருந்தான். நான் அவனது தோளில் சாய்ந்திருந்தேன். இது எங்களுக்கு இயல்பானது. நாங்கள் அடிக்கடி இப்படி அமர்ந்திருப்போம். ஆனால் அன்று ஏதோ வித்தியாசமாக இருந்தது. எங்களுக்குள் இருந்த உணர்வு மாறி இருந்தது. நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தோம். வினோத்தின் கண்களில் ஏதோ ஒன்றை நான் பார்த்தேன். அது தாய் மகன் உறவில் இருக்கக்கூடாத ஒன்று. திடீரென்று வினோத் என்னை கட்டிப்பிடித்தான். ஆனால் இது சாதாரண கட்டிப்பிடிப்பு அல்ல. இது வேறு மாதிரியானது. அவன் என்னை இறுக்கமாக கட்டிப்பிடித்தான். என் மனம் இது தவறு என்று சொன்னது. நான் அவனை விலக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என்னால் அதை செய்ய முடியவில்லை. வினோத் என் முகத்தை தன் கைகளால் பிடித்தான். அவன் என்னை பார்த்தான். அவன் கண்களில் ஏக்கம் தெரிந்தது. நான் அவனை நிறுத்த வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என் வாய் திறக்கவில்லை. என் உடல் அசையவில்லை. பிறகு என்ன நடந்தது என்று சரியாகச் சொல்ல முடியாது. எல்லாம் மிகவும் வேகமாக நடந்தது. வினோத் என்னை முத்தமிட்டான். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். ஆனால் நான் அவனை தள்ளவில்லை. அடுத்த சில நிமிடங்களில் நாங்கள் எல்லா எல்லைகளையும் மீறினோம். தாய்மகன் என்ற புனிதமான உறவை மீறினோம். நாங்கள் ஒரு பயங்கரமான தவறில் ஈடுபட்டோம். அன்று மாலை முழுவதும் நாங்கள் அந்த தவறான செயலை மீண்டும் மீண்டும் செய்தோம். ஒவ்வொரு முறையும் நான் என்னுடன் இது தவறு, இதை நிறுத்து என்று சொல்லிக்கொண்டேன்.
ஆனால் நான் நிறுத்தவில்லை. வினோத்தும் நிறுத்தவில்லை. நாங்கள் இருவரும் அந்த தவறில் ஆழ்ந்தோம். மாலை 6 மணி ஆனது. எங்களுக்கு சட்டென்று தெளிவு வந்தது. என் இளைய மகன் ராகவன் பள்ளியிலிருந்து எந்த நேரத்திலும் வீடு திரும்புவான். நாங்கள் விரைவாக எழுந்தோம். நாங்கள் எங்கள் உடைகளை சரி செய்து கொண்டோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை. பிறகு திடீரென்று உண்மை எனக்கு தெரிந்தது. நான் என்ன செய்து விட்டேன் என்ற உணர்வு வந்தது. நான் என் சொந்த மகனுடன் உடலுறவு கொண்டேன். இதைவிட பெரிய பாவம் உண்டா? இதைவிட பெரிய தவறு உண்டா? நான் கதறி அழுதேன். நான் என் முகத்தை என் கைகளால் மூடி அழுதேன். என் கண்ணீர் நிறுத்த முடியவில்லை. வினோத் என்னிடம் வந்தான். அவன் என்னை ஆறுதல்படுத்த முயற்சி செய்தான். அவனும் அழுதான். அவன் அம்மா மன்னித்துவிடு, நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொன்னான். ஆனால் அது என் பாவம். நான் தான் அவனை நிறுத்தியிருக்க வேண்டும். நான் தான் பெரியவள். நான் தான் அவனுக்கு தாய். நான் அவனை காத்திருக்க வேண்டும். ஆனால் நான் அதை செய்யவில்லை. நாங்கள் நீண்ட நேரம் அழுதோம். பிறகு நாங்கள் பேசினோம். இது ஒரு பெரிய தவறு என்று நாங்கள் ஒப்புக்கொண்டோம். இது மீண்டும் ஒருபோதும் நடக்கக்கூடாது என்று நாங்கள் உறுதியாக முடிவு செய்தோம். இது எங்களுக்குள் இரகசியமாக இருக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தோம். இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் சத்தியம் செய்தோம். என் மகன் ராகவன் பள்ளியிலிருந்து வீடு திரும்பினான். நாங்கள் எங்கள் கண்ணீரை துடைத்துக் கொண்டோம். நாங்கள் எதுவும் நடக்காதது போல் நடந்து கொண்டோம். நான் மாலை டீ தயாரித்தேன். நாங்கள் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து டீ குடித்தோம். ஆனால் என் மனம் பயங்கரமாக வாட்டியது. அன்று இரவு நான் தூங்க முடியவில்லை. நான் என்ன செய்துவிட்டேன் என்று நினைத்து அழுதேன். நான் என் தலையணையில் முகத்தை புதைத்து அழுதேன். என் கணவருக்கு இது தெரிந்தால் என்ன ஆகும்? என் பிள்ளைகளுக்கு இது தெரிந்தால் என்ன ஆகும்? என் குடும்பத்தினருக்கு இது தெரிந்தால் என்ன ஆகும்? இந்த எண்ணங்கள் என்னை வாட்டின. அடுத்த சில நாட்கள் மிகவும் கடினமாக இருந்தன. நானும் வினோத்தும் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை. நாங்கள் பேசுவதை தவிர்த்தோம். வீட்டில் நாங்கள் ஒன்றாக இருக்கும்போது மெளனமாக இருப்போம். எங்களுக்குள் இருந்த நெருக்கம் மறைந்தது. எங்களுக்குள் ஒரு தூரம் வந்தது. என் கணவர் வெளியூரிலிருந்து திரும்பினார். அவரிடம் நான் இயல்பாக நடந்து கொண்டேன். ஆனால் உள்ளுக்குள் நான் குற்ற உணர்ச்சியால் வாடினேன். நான் அவரது முகத்தை பார்க்க முடியவில்லை. அவர் என்னிடம் பேசும்போது நான் கண்களை சரியாக பார்க்க முடியவில்லை. வாரங்கள் கடந்தன. நான் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பினேன். வினோத்தும் இயல்பு நிலைக்கு திரும்பினான். நாங்கள் மீண்டும் பேச ஆரம்பித்தோம். ஆனால் முதலில் நாங்கள் மிகவும் கவனமாக இருந்தோம். நாங்கள் அதிக நேரம் தனிமையில் இருக்காமல் பார்த்துக்கொண்டோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நாங்கள் மெல்ல மெல்ல பழைய நிலைக்கு திரும்பினோம். நாங்கள் மீண்டும் நண்பர்கள் போல பழக ஆரம்பித்தோம். நாங்கள் மீண்டும் சிரித்து பேசினோம். நாங்கள் மீண்டும் ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்தோம். எல்லாம் நல்லபடியாக சென்றது. மாதங்கள் கடந்தன. நாங்கள் செய்த அந்த தவறு மெல்ல மெல்ல மறைந்தது. அது ஒரு கெட்ட கனவு போல மறைந்தது. நாங்கள் அதை மறக்க முயற்சி செய்தோம். நாங்கள் அதை பற்றி பேசவில்லை. நாங்கள் அதை நினைக்காமல் இருக்க முயற்சி செய்தோம். ஆனால் அது நடந்து 6 மாதங்கள் ஆன பிறகு மீண்டும் ஒரு சம்பவம் நடந்தது. அது என் வாழ்வின் 2வது பெரிய தவறு. அன்று ஒரு சனிக்கிழமை. வீட்டில் உள்ள அனைவரும் ஒரு உறவினர் வீட்டு திருமண விழாவிற்கு சென்றனர். அது என் கணவரின் சகோதரியின் மகளின் திருமணம். விழா மதுரையில் நடந்தது. நான் அன்று அலுவலகத்தில் முக்கியமான வேலை இருப்பதால் செல்லவில்லை. வினோத்துக்கு அன்று கல்லூரியில் முக்கியமான தேர்வு இருந்தது. அதனால் அவனும் செல்லவில்லை. மற்ற எல்லோரும் சென்றார்கள். அவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு தான் திரும்புவார்கள். சனிக்கிழமை காலை அனைவரும் புறப்பட்டார்கள். வீடு மிகவும் அமைதியாக இருந்தது. வினோத் தேர்விற்கு கல்லூரி சென்றான். நான் அலுவலகம் சென்றேன்.
மாலை நான் வீடு திரும்பினேன். வினோத்தும் வீடு திரும்பினான். நாங்கள் இருவரும் மட்டுமே வீட்டில் இருந்தோம். மாலை 6 மணி ஆனது. நான் சமையலறைக்கு சென்று இரவு உணவு தயாரிக்க ஆரம்பித்தேன். வினோத் என் பக்கத்தில் வந்து நின்றான். அவன் என்னுடன் பேசினான். அவன் தன் தேர்வு எப்படி இருந்தது என்று சொன்னான். நான் அவனிடம் நன்றாக எழுதினாயா என்று கேட்டேன். அவன் ஆமாம் அம்மா, நன்றாக எழுதினேன் என்று சொன்னான். நான் சமையல் செய்து முடித்தேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து உணவு சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு நாங்கள் பாத்திரங்களை கழுவினோம். வினோத் எனக்கு உதவினான். எல்லாம் முடிந்த பிறகு நாங்கள் வீட்டின் பின்புறம் உள்ள சிறிய இடத்திற்கு சென்றோம். அங்கே 2 நாற்காலிகள் இருந்தன. நாங்கள் அமர்ந்தோம். அன்று வானம் மிகவும் அழகாக இருந்தது. நட்சத்திரங்கள் பிரகாசமாக தெரிந்தன. நிலவு வெளிச்சம் மெல்லிய வெள்ளை போர்வை போல பரவியிருந்தது. காற்று குளிர்ந்து வீசியது. சுற்றுப்புறம் அமைதியாக இருந்தது. நாங்கள் பேச ஆரம்பித்தோம். வினோத் தன் கல்லூரி நண்பர்கள் பற்றி பேசினான். அவன் தன் எதிர்கால திட்டங்கள் பற்றி பேசினான். அவன் பொறியியல் முடித்த பிறகு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை செய்ய விரும்புவதாக சொன்னான். அவன் என்னை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவதாக சொன்னான். நான் அவனிடம் என் சிறுவயது கதைகளை சொன்னேன். நான் எப்படி வளர்ந்தேன் என்று சொன்னேன். என் பெற்றோர் பற்றி சொன்னேன். என் சகோதரர்கள் பற்றி சொன்னேன். வினோத் ஆர்வமாக கேட்டான். அவன் சில கேள்விகள் கேட்டான். நான் பதில் சொன்னேன். நேரம் சென்றது தெரியவில்லை. நாங்கள் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே இருந்தோம். எங்களுக்குள் இருந்த நெருக்கம் மீண்டும் வலுவானது. நாங்கள் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டோம். நாங்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் முக்கியமானவர்களாக இருந்தோம். 8 மணி ஆனது. இருட்டு முழுவதும் சூழ்ந்தது. நாங்கள் இன்னும் அங்கேயே அமர்ந்திருந்தோம். வினோத் என்னிடம் மிகவும் நெருக்கமாக அமர்ந்திருந்தான். நான் அவனது தோளில் என் தலையை சாய்த்தேன். இது எங்களுக்கு இயல்பானது. நாங்கள் அடிக்கடி இப்படி அமர்ந்திருப்போம். ஆனால் அன்று மீண்டும் ஏதோ மாறியது. எங்களுக்குள் இருந்த உணர்வு மாறியது. வினோத் என்னை நோக்கி திரும்பினான். அவன் என் முகத்தை பார்த்தான். அவன் கண்களில் மீண்டும் அதே ஏக்கம் தெரிந்தது. என் மனம் மீண்டும் இது தவறு என்று சொன்னது. ஆனால் நான் அசையவில்லை. வினோத் என்னை மெதுவாக கட்டிப்பிடித்தான். நான் நடுங்கினேன். இல்லை வினோத், இது தவறு என்று நான் சொல்ல வேண்டும். ஆனால் என் வாய் திறக்கவில்லை. என் உடல் அவனது கட்டிப்பிடிப்பில் இளகியது. வினோத் என்னை முத்தமிட்டான். நான் அதிர்ச்சியில் இருந்தேன். ஆனால் நான் அவனை தள்ளவில்லை. இது தவறு என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. நாங்கள் மீண்டும் அதே தவறை செய்யப் போகிறோம் என்று எனக்கு தெரிந்தது. என் மனம் வேண்டாம் வேண்டாம் என்று கூக்குரலிட்டது. ஆனால் என் உடல் கேட்கவில்லை. வினோத்தின் உடலும் கேட்கவில்லை. நாங்கள் அங்கேயே மீண்டும் அந்த தவறை செய்தோம். ஒவ்வொரு நிமிடமும் என் மனம் இது தவறு என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. ஆனால் நான் நிறுத்தவில்லை. அதன் பிறகு நாங்கள் உள்ளே சென்றோம். வினோத்தின் அறைக்கு சென்றோம். அங்கும் நாங்கள் அந்த தவறை மீண்டும் செய்தோம். அன்றைய இரவு முழுவதும் நாங்கள் பலமுறை அந்த தவறை செய்தோம். ஒவ்வொரு முறையும் நான் இது கடைசி முறை, இனிமேல் செய்ய மாட்டேன் என்று நினைத்தேன். ஆனால் மீண்டும் செய்தேன். அதிகாலை 3 மணி ஆனது. நாங்கள் களைப்பாக இருந்தோம். நாங்கள் பேசினோம். வினோத் என்னிடம் அம்மா, இது எங்களுக்குள் ரகசியமாக இருக்கட்டும் என்று சொன்னான். நானும் ஒப்புக்கொண்டேன். நாங்கள் சத்தியம் செய்தோம் இதை யாரிடமும் சொல்ல மாட்டோம் என்று. ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது என்று உங்களுக்குச் சொல்கிறேன். நாங்கள் நிறுத்திக் கொள்ள முடியவில்லை. அந்த முதல் 2 முறைக்கு பிறகு நாங்கள் அடிக்கடி அந்த தவறை செய்ய ஆரம்பித்தோம். வீட்டில் யாரும் இல்லாதபோது நாங்கள் அந்த பாவத்தை செய்வோம். இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு நான் மாடிக்கு செல்வேன். வினோத் அங்கே காத்திருப்பான். நாங்கள் அங்கே உடலுறவு கொள்வோம். சில சமயம் வினோத் என் அறைக்கே வருவான்.
என் கணவர் வெளியூர் சென்றிருக்கும்போது வினோத் என் அறையில் இரவு முழுவதும் தங்குவான். வீட்டின் தோட்டத்தில் கூட நாங்கள் அந்த தவறை செய்தோம். இரவு இருட்டில் யாரும் பார்க்க முடியாது என்று நினைத்து அங்கே செய்தோம். வினோத்தின் அறையில் அடிக்கடி செய்தோம். கதவை உள்ளிருந்து பூட்டிக்கொண்டு செய்தோம். இந்த பாவம் எங்கள் வாழ்வின் ஒரு பகுதியாக மாறியது. நாங்கள் அதை விட முடியவில்லை. நாங்கள் அடிமையாகிவிட்டோம். ஒவ்வொரு முறையும் செய்த பிறகு நாங்கள் குற்ற உணர்ச்சியால் வாடுவோம். ஒவ்வொரு முறையும் இனிமேல் செய்ய மாட்டோம் என்று சொல்லிக்கொள்வோம். ஆனால் மீண்டும் செய்வோம். மாதங்கள் கடந்தன. 6 மாதங்கள் ஆயின. நாங்கள் இந்த ரகசியத்தை மிகவும் கவனமாக பாதுகாத்தோம். யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. வீட்டில் எல்லோரும் நாங்கள் சாதாரணமான தாய் மகன் என்று நினைத்தார்கள். ஆனால் உண்மை பயங்கரமானது. நான் ஒவ்வொரு நாளும் பாவ உணர்ச்சியில் வாடினேன். நான் என் கணவரை எப்படி முகம் பார்ப்பது? நான் என் பிள்ளைகளை எப்படி முகம் பார்ப்பது? நான் கடவுளிடம் எப்படி பிரார்த்தனை செய்வது? இந்த எண்ணங்கள் என்னை தினமும் வாட்டின. ஆனால் என்னால் நிறுத்த முடியவில்லை. வினோத்தும் குற்ற உணர்ச்சியில் இருந்தான். அவன் என்னிடம் அம்மா நாம் இதை நிறுத்த வேண்டும் என்று பல முறை சொன்னான். நானும் ஆமாம் நாம் நிறுத்த வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் நாங்கள் நிறுத்தவில்லை. பிறகு ஒரு நாள் எல்லாம் முடிவுக்கு வந்தது. அது என் வாழ்வின் மிக மோசமான நாள். அது எங்கள் குடும்பத்தின் மிக கொடூரமான நாள். அன்று ஒரு வெள்ளிக்கிழமை மாலை. என் கணவர் வெளியூர் சென்றிருந்தார். என் மாமனார் கோயிலுக்கு சென்றிருந்தார். என் இளைய மகன் ராகவன் தன் நண்பன் வீட்டிற்கு படிக்க சென்றிருந்தான். வீட்டில் நானும் வினோத்தும் மட்டுமே இருந்தோம். மாலை 5 மணி ஆனது. நாங்கள் வினோத்தின் அறைக்கு சென்றோம். கதவை உள்ளிருந்து பூட்டிக்கொண்டோம். நாங்கள் அந்த பாவத்தை செய்ய ஆரம்பித்தோம். நாங்கள் முழுவதுமாக அதில் ஆழ்ந்திருந்தோம். எங்களுக்கு சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. திடீரென்று அறையின் கதவு பலமாக தட்டப்பட்டது. நாங்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனோம். யாரோ கதவை உதைக்க ஆரம்பித்தார்கள். கதவு உடைந்தது. உள்ளே 3 பேர் நுழைந்தார்கள். என் கணவர் ராஜேஷ், என் இளைய மகன் ராகவன், என் மாமனார் முருகேசன். மூவரும் அங்கே நின்று என்னையும் வினோத்தையும் பார்த்தார்கள். நாங்கள் உடை இல்லாமல் படுக்கையில் இருந்தோம். எங்களது தவறு அவர்கள் முன்னால் வெளிப்பட்டது. அவர்கள் முகத்தில் இருந்த வெளிப்பாட்டை என்னால் மறக்க முடியாது. அதிர்ச்சி, வேதனை, வெறுப்பு, கோபம், அவமானம் எல்லாம் கலந்திருந்தது. என் கணவர் கண்களில் நீர் கொட்டியது. அவர் என்னை நம்ப முடியாத பார்வையுடன் பார்த்தார். அவர் வாய் திறந்து ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அவர் முகம் வெளிரிப்போனது. அவர் தள்ளாடினார். என் மாமனார் கண்களை மூடிக்கொண்டார். அவர் தலை குனிந்தார். அவர் உடல் நடுங்கியது. அவர் கைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். அவர் ஏதோ முணுமுணுத்தார். அது பிரார்த்தனையாக இருந்திருக்கலாம். என் மகன் ராகவன் என்னை பார்த்தான். அவன் கண்களில் வெறுப்பு தெரிந்தது. அவன் முகம் கோபத்தால் சிவந்தது. அவன் உதடுகள் நடுங்கின. அவன் என்னை ஏதோ சொல்ல முயன்றான். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. பிறகு அவன் திரும்பி வெளியே ஓடினான். நான் படுக்கையில் அமர்ந்து என் முகத்தை என் கைகளால் மூடிக்கொண்டேன். நான் பயங்கரமாக அழுதேன். என் உடல் முழுவதும் நடுங்கியது. வினோத் என் பக்கத்தில் அமர்ந்திருந்தான். அவனும் அழுதான். அவன் என்ன சொல்வது என்று தெரியாமல் இருந்தான். என் கணவர் மெதுவாக கதவை மூடினார். அவர் என் மாமனாரை வெளியே அழைத்துச் சென்றார். நான் விரைவாக என் உடையை அணிந்து கொண்டேன். வினோத்தும் உடை அணிந்து கொண்டான். நாங்கள் இருவரும் அங்கேயே அமர்ந்து அழுதோம். சில நிமிடங்கள் கழித்து நான் வெளியே வந்தேன். வினோத் என் பின்னால் வந்தான். வீட்டின் ஹாலில் என் கணவர், என் மாமனார், என் மகன் ராகவன் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மெளனமாக இருந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெளிரியிருந்தன. நான் என் கணவர் முன்னால் நின்றேன். என்னால் அவரை பார்க்க முடியவில்லை.
நான் தலை குனிந்து நின்றேன். என் கண்ணீர் தரையில் விழுந்தது. என் கணவர் பேசினார். அவர் குரல் நடுங்கியது. அவர் மிகவும் அமைதியாக பேசினார். ஆனால் அவர் வார்த்தைகளில் பயங்கரமான வேதனை இருந்தது. சித்ரா என்று அவர் என் பெயரை சொன்னார். இது என்ன செய்துவிட்டாய்? நான் உன்னை மிகவும் நம்பினேன். நான் உன்னை மிகவும் நேசித்தேன். ஆனால் நீ என்ன செய்துவிட்டாய்? உன் சொந்த மகனுடன். இது எப்படி சாத்தியம்? அவர் குரல் உடைந்தது. அவர் அழுதார். என் கணவர் என் முன்னால் நின்று அழுதார். அந்த காட்சியை பார்க்க என்னால் தாங்க முடியவில்லை. நான் தரையில் சரிந்து விழுந்தேன். மன்னித்துவிடுங்கள் என்று நான் கதறி அழுதேன். தயவுசெய்து என்னை மன்னித்துவிடுங்கள். நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். நான் மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டேன். தயவுசெய்து என்னை மன்னித்துவிடுங்கள். என் மாமனார் பேசினார். அவர் குரலில் பயங்கரமான வேதனை இருந்தது. இது எங்கள் குடும்பத்திற்கு பெரும் அவமானம். தாய்மகன் என்ற புனிதமான உறவை நீங்கள் எப்படி இப்படி அழுக்காக்க முடிந்தது? இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்? இதை சமுதாயம் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? என் மகன் ராகவன் என்னை பார்த்தான். அவன் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அதை விட அதிகமாக வெறுப்பு இருந்தது. நீ என் அம்மா இல்லை என்று அவன் சொன்னான். நீ என் அம்மா இல்லை. என் அம்மா இப்படி செய்ய மாட்டார். நீ அவன் நிறுத்தினான். அவன் அதிக கோபத்தால் பேச முடியவில்லை. அவன் எழுந்து தன் அறைக்கு ஓடினான். வினோத் முன்னால் வந்தான். அவன் என் கணவர் பாதத்தில் விழுந்தான். அப்பா, மன்னித்துவிடுங்கள். இது என் தவறு. நான் தான் பொறுப்பு. அம்மாவை மன்னித்துவிடுங்கள். என் கணவர் வினோத்தை பார்த்தார். அவர் கண்களில் ஏமாற்றம் தெரிந்தது. நீயும் தான் வினோத். நீ அவளுக்கு மகன். நீ அவளை காக்க வேண்டும். ஆனால் நீ. அவர் தொடர முடியவில்லை. அவர் தலையை பிடித்துக்கொண்டார். அவர் மிகவும் வேதனையில் இருந்தார். என்னால் இதை தாங்க முடியவில்லை என்று என் கணவர் சொன்னார். நான் இவ்வளவு நாட்கள் வேலைக்காக வெளியூர் சென்றபோது என் வீட்டில் இந்த பாவம் நடந்து கொண்டிருந்தது. என்னால் இதை ஏற்க முடியவில்லை. அவர் என்னை பார்த்தார். நான் உன்னை நேசித்தேன் சித்ரா. நான் உன்னை முழு மனதுடன் நம்பினேன். ஆனால் நீ என்ன செய்துவிட்டாய்? எங்கள் குடும்பத்தை அழித்துவிட்டாய். எங்கள் மானத்தை போக்கிவிட்டாய். என் மாமனார் எழுந்தார். அவர் மிகவும் வயதானவர். இந்த அதிர்ச்சி அவருக்கு பயங்கரமாக இருந்தது. அவர் உடல் நடுங்கியது. அவர் சுவரை பிடித்துக்கொண்டார். நான் இந்த வீட்டில் இனி இருக்க முடியாது என்று அவர் சொன்னார். இந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியாது. நான் என் மூத்த மகன் வீட்டிற்கு செல்கிறேன். அவர் தள்ளாடி நடந்தார். என் கணவர் அவரை தாங்கினார். அவர்கள் வெளியே சென்றார்கள். நானும் வினோத்தும் அங்கேயே இருந்தோம். நாங்கள் தரையில் உட்கார்ந்து அழுதோம். எங்கள் பாவம் வெளிப்பட்டுவிட்டது. எங்கள் குடும்பம் அழிந்துவிட்டது. அடுத்த சில மணி நேரங்கள் பயங்கரமாக இருந்தன. என் மாமனார் தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியேறினார். அவர் என்னை பார்க்கவில்லை. அவர் வினோத்தை பார்க்கவில்லை. அவர் எங்களை வெறுத்தார். என் கணவர் தன் அறைக்கு சென்றார். அவர் கதவை பூட்டிக்கொண்டார். என் மகன் ராகவன் தன் அறையிலிருந்து வெளியே வரவில்லை. இரவு ஆனது. வீடு பயங்கரமான மெளனத்தில் மூழ்கியது. நான் என் அறைக்கு சென்றேன். நான் படுக்கையில் படுத்து அழுதேன். என் தலையணை என் கண்ணீரால் நனைந்தது. நான் என்ன செய்துவிட்டேன்? என் குடும்பத்தை அழித்துவிட்டேன். என் கணவரை காயப்படுத்திவிட்டேன். என் பிள்ளைகளை அவமானப்படுத்திவிட்டேன். என் மாமனாரை நோகடிக்க செய்துவிட்டேன். இதைவிட பெரிய பாவம் உண்டா? மறுநாள் காலை என் கணவர் என்னிடம் பேசினார். அவர் முகம் வெளிரியிருந்தது. அவர் இரவு முழுவதும் தூங்கவில்லை போல தெரிந்தது. நான் முடிவு எடுத்துவிட்டேன் என்று அவர் சொன்னார். என்னால் உன்னுடன் தொடர்ந்து வாழ முடியாது. நான் விவாகரத்து செய்யப் போகிறேன். அந்த வார்த்தைகள் என் இதயத்தை துளைத்தன. ஆனால் நான் என்ன சொல்ல முடியும்? நான் தான் தவறு செய்தேன்.
நான் தான் பாவம் செய்தேன். உன்னுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறு என்று அவர் சொன்னார். நான் உன்னை இனி பார்க்க விரும்பவில்லை. நான் அழுதேன். நான் மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அவர் கேட்கவில்லை. அவர் திரும்பி தன் அறைக்கு சென்று விட்டார். என் மகள்கள் அனைவருக்கும் இந்த செய்தி போனது. அவர்கள் அனைவரும் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் என்னை பார்த்து அதிர்ச்சியடைந்தார்கள். அவர்கள் என்னை வெறுத்தார்கள். என் மூத்த மகள் மீனாட்சி என்னை பார்த்தாள். அம்மா, நீ எப்படி இதை செய்ய முடிந்தது? வினோத் உன் மகன், உன் சொந்த மகன். இது எப்படி சாத்தியம்? என் இரண்டாவது மகள் லட்சுமி என்னிடம் பேசவே இல்லை. அவள் என்னை பார்க்கவே இல்லை. அவள் அழுது கொண்டே இருந்தாள். என் மூன்றாவது மகள் ரேகா என்னை பார்த்து கோபமாக பேசினாள். நீ எங்கள் அம்மா இல்லை. நீ ஒரு. நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். என் குடும்பம் உடைந்து போனது. என் வாழ்க்கை முடிந்து போனது. நான் என் பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். நான் என் சகோதரி வீட்டிற்கு சென்றேன். ஆனால் அவளும் என்னை வெறுத்தாள். செய்தி அனைவருக்கும் போய்விட்டது. நான் ஒரு சிறிய அறை வாடகைக்கு எடுத்தேன். நான் அங்கே தனியாக வசிக்க ஆரம்பித்தேன். நான் என் அலுவலக வேலையில் தொடர்ந்தேன். ஆனால் அங்கேயும் செய்தி போய்விட்டது. என் சக ஊழியர்கள் என்னை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். வினோத்தும் வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் தனியாக ஒரு இடத்தில் தங்கினான். அவன் கல்லூரியை விட்டுவிட்டான். அவன் வாழ்க்கையும் அழிந்து போனது. இப்போது 2 வருடங்கள் ஆகிவிட்டன. என் கணவர் விவாகரத்து கோரிக்கை தாக்கல் செய்துவிட்டார். அது விரைவில் முடிவாகும். என் பிள்ளைகள் என்னுடன் பேசுவதில்லை. என் உறவினர்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள். சமூகம் என்னை வெறுக்கிறது. நான் தினமும் என் பாவத்தின் எடையை சுமக்கிறேன். நான் தினமும் என் தவறை நினைத்து அழுகிறேன். நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். என் குடும்பம், என் மதிப்பு, என் வாழ்க்கை எல்லாமே போய்விட்டன. வினோத்தையும் நான் சந்திக்கவில்லை. அவனும் என்னை சந்திக்க விரும்பவில்லை. நாங்கள் இருவரும் என்ன செய்தோம் என்பதை உணர்ந்துவிட்டோம். ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது. இந்த கதையை நான் உங்களிடம் சொல்வதற்கு காரணம் உண்டு. குடும்ப உறவுகள் மிகவும் புனிதமானவை. தாய்மகன் உறவு என்பது இந்த உலகத்தில் மிகவும் தூய்மையான உறவு. அந்த புனிதத்தை நாம் எந்த காரணத்திற்காகவும் கெடுத்துவிடக்கூடாது. சித்ரா மற்றும் வினோத்குமார் என்ற நாங்கள் எங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தவறினோம். நாங்கள் எங்களது ஆசைகளுக்கு அடிமையானோம். நாங்கள் ஒரு சில நிமிட இன்பத்திற்காக எங்களது முழு வாழ்க்கையையும் அழித்துக்கொண்டோம். தாய்மகன் உறவு அன்பினால் ஆனது, பாசத்தினால் ஆனது. ஆனால் அது ஒருபோதும் உடல் உறவினால் ஆகக்கூடாது. அந்த எல்லையை மீறினால் அது பயங்கரமான பாவம். அது குடும்பத்தை அழிக்கும். சமூகத்தில் நம் இடத்தை இழக்க செய்யும். மனதளவில் நம்மை என்றென்றும் வாட்டும். நாங்கள் இருவரும் எங்களுக்குள் இருந்த நெருக்கத்தை சரியான முறையில் கையாளத் தவறினோம். நாங்கள் எங்களது உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிவிட்டோம். நாங்கள் எங்களது செயல்களின் விளைவுகளை சிந்திக்கவில்லை. நாங்கள் எங்களது குடும்பத்தின் நலனை நினைக்கவில்லை. இப்போது நாங்கள் இருவரும் நம்முடைய பாவத்தின் விலையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை முடிந்து போனது. எங்கள் குடும்பம் சிதறிவிட்டது. எங்கள் மானம் போய்விட்டது. நான் இந்த கதையை உங்களிடம் சொல்வது ஒரு எச்சரிக்கையாக. ஒவ்வொரு தாய்க்கும் மகனுக்கும் இது ஒரு எச்சரிக்கை. உங்கள் உறவில் நெருக்கம் இருக்கட்டும், அன்பு இருக்கட்டும், பாசம் இருக்கட்டும். ஆனால் அந்த புனிதமான எல்லையை மீற வேண்டாம். அது உங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும். குடும்ப உறவுகளின் புனிதத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதுவே நம் கடமை. அதுவே நம் பொறுப்பு. அதுவே நம் வாழ்க்கையின் அஸ்திவாரம். சித்ரா மற்றும் வினோத்குமார் என்ற நாங்கள் இதை மீறினோம். இன்று நாங்கள் அதற்கான விலையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதே தவறை செய்ய வேண்டாம். உங்கள் குடும்ப உறவுகளின் புனிதத்தை காத்துக்கொள்ளுங்கள். அதுவே என் வேண்டுகோள்.